வேதத்தில் இருக்க இயேசு வந்து டோட்டல் வேற இயேசு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இயேசு இல்லை. மனம் திரும்புதலை எதிர்பார்த்த இயேசு. தீமைன்னு வரும்பொழுது கோவப்பட்டார். தன் ஜனங்களை எந்த காரியம் அழிக்குதோ சேதப்படுத்துதோ அந்த காரியத்தில் அவர் கோவப்பட்டார். எப்படினாலும் வரலாம், கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தை பார்த்து அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த ஜீவனை அறிந்து நான் மாற்றப்படணும், அவரை வெளிப்படுத்தி காமிக்கணும், அவரை மைமைப்படுத்தணும் என்று அவரை பார்க்கிற எவனும் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். ரெண்டு கொரிந்தியர் திருப்போம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் திருப்போம். 2 கொரிந்தியர் 11 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 1 என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமா என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கரிசனையோடு தன் போதித்த சுவிசேஷம் அறிவித்த மக்களுக்கு ஒரு கரிசனையோடு சொல்கிறாரு. சர்ப்பமானது எப்படி தன்னுடைய வஞ்சனையினாலே ஏவாளை வஞ்சித்து ஜீவ விருட்சத்திலிருந்து கண்ணை எடுத்து எப்படி பாவம் செய்து வைத்து தேவனுடைய இருக்க உறவிலிருந்து அவர்களை விலக்கி விட்டதோ, அதே போல் பிசாசு தந்திரமான வேத்தில் உடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் கரைப்படுத்தி மனதை கரைப்படுத்தி கிறிஸ்துவினத்தில் உண்மையிலிருந்து உங்களை விலக்கி கெடுத்து விடுமோ என்று பயந்திருக்கிறேங்கிற. இது நல்ல பயம், சரியான பயம். மக்கள் வந்து கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவார்களோ, எண்ணங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடுமோ என்கிற ஒரு உண்மையான ஒரு கன்சர்னோடு பேசுகிறார். 4ஆம் வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. கிட்டத்தட்ட வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு இயேசையும் அவர் ஏற்றுக்கொண்டது போல பேசுகிறார். கிட்டத்தட்ட சகித்திருப்பீர்களேன்னு சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே அந்த இடத்துல பேசுகிறார். வேற ஆவிங்க பேசுகிறாரு, வேற இயேசுன்னு பேசுகிறாரு. ஒரு காஸ்பல் சரியான சுவிசேஷம் என்றால் தேவாவியினால் அது ஏவப்பட்ட பிரசங்கமாக இருக்கணும். தேவ ஆவியினால் அந்த பிரசங்கம் இருக்கிறது, தேவ ஆவி தான் அந்த பிரசங்கத்தை நடப்பிக்கிறார் என்றால் அந்த பிரசங்கத்தில் கிறிஸ்து மையமாக இருக்கணும், மெய்யான கிறிஸ்து மையமாக இருக்கணும், மெய்யான சுவிசேஷம் இருக்கணும். வேறு சுவிசேஷம் உள்ளே போகக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை அறியணும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதான் நம்முடைய நோக்கம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேறு ஏதாவது இயேசுவை அறிகிறோம் அல்லது வேறு ஏதாவது சுவிசேஷத்தை அறிகிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவை போல மாற முடியாது. கலாத்தியர் புத்தகம் முழுவதனுடைய சாராம்சமே அதான். இவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு போனவொடனே இன்னொரு குரூப் வரான். இன்னொரு குரூப்பு வந்து அவர்களை கிறிஸ்துவை விட்டு விலக பார்க்குறான். கிறிஸ்துவின் விலக்க அன்பிலிருந்தும் விசுவாசத்திலிருந்து விலக பார்க்கும் பொழுது அவர்களை திரும்பி நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் அந்த கலாத்தியர் புத்தகம் பேசுகிறார். வாசிக்கலாம் கலாத்தியர் 1. நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மெய்யான ஜீசஸ்னா யார், ரியல் ஜீசஸ்னா யார், வேதம் சொல்லுகிற ஜீசஸ் யார். ரியல் ஜீசஸ் அறிந்தோம்னா ரியல் சர்ச்சாக இருக்க முடியும், ரியல் விசுவாசியான மெய்யான விசுவாசியான ஜென்யூன் விசுவாசியாக இருக்க முடியும். நம்முடைய நோக்கம் மெய்யான இயேசுவை அறியணும், மெய்யான இயேசுவை அறிந்து மெய்யான இயேசுவை ஆராதிக்கணும், மெய்யான இயேசுவை ஆராதித்து அவரை போல மாறணும். அதான் நம்முடைய நோக்கம். கலாத்தியர் 1 6ஆம் வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேங்கிறார். முதல்ல கிறிஸ்துவின் கிருபைங்கிறாரு, அப்புறம் வேறொரு சுவிசேஷங்கிறாரு. கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தான் ஒரே ஒரு சுவிசேஷம் தான்,
ஒரு சுவிசேஷம், அது கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துவுடைய அன்பை குறித்த சுவிசேஷம், கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். திரும்பிட்டாங்க ஜனங்கள், கிறிஸ்துவை விட்டு திரும்பிட்டாங்க, மதத்துக்குள்ளே போயிட்டாங்க, சடங்காச்சாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவை போல மாறுவதற்கு பதிலாக மத சடங்காச்சாரத்துக்குள்ளே போய் மதவாதியாக மாறிட்டாங்க. கீழே சொல்கிறாரு 8ஆம் வசனத்தில், இது நம்ம ஃபுல்லாக பேசலை, இது இந்த புத்தகமே 6 அதிகாரத்தையும் 10 வாரம் பேசியிருக்கிறேன், வசனம் பேசியிருக்கேன். 8ஆம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கட்டான். ஒரு கிருபையை போதிக்கிறவர் 2 முறை சாபத்தை டிக்ளேர் பண்ணுறார். இந்த சுவிசேஷத்தை தவிர, இந்த இயேசுவை தவிர வேற எந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணினாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள்னு ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்ணுறார். சுவிசேஷங்கிறது சாதாரணமாக வரல, தேவனுடைய கிருபையினால, கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்தது. இன்னைக்கு மக்கள் யாருனாலும் சரி, அவன் யார், அவனுடைய பேக்ரவுண்டு என்ன, அவன் எதை விசுவாசிக்கிறான், எதையுமே மக்கள் அலசி பார்க்குற கிடையாது. பைபிளை தூக்கிட்டு வந்தால் மக்கள் வீட்டுக்குள்ளே வர ஏற்றுக்கொள்கிற ஆட்கள் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஃபேமிலி முன்னாடி வந்தாங்க, சும்மா பேரளவுக்கு வருவாங்க. அவர் வரணும்னு விரும்புகிறாரு. நல்லா கவனிங்க, ஆண்கள் முன்னோடியாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என் மனைவி சரியில்லை சார், நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 1000 வேலை இருக்கும், சர்ச்சுக்கு போச்சுன்னா போக மாட்டேக்கா சார்னு. அது கணவன் இல்லை, கணவன் தான் நடத்தணும், முன்னாடி நடத்தி வாங்க அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே அவங்க தான் முன்னின்று போய் நடத்தணும். ஒழுங்காக போகிற கிடையாது. யாரையும் ஒருத்தங்க பைபிளை தூக்கிட்டு வந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசுவை கும்பிடாதீங்கட்டாங்க. இயேசுவை கும்பிடாதீங்க, நீங்கள் கும்பிட்ற இயேசு வந்து தெய்வம் இல்லைன்ட்டாங்க. யெகோவா விட்னஸ் வந்திருக்காங்க, உள்ள பைபிளை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு வந்து பைபிளை தூக்குறான், எதே ஒன்று சொல்கிறான்னா மக்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நாங்கள் சொன்ன இயேசுவை தவிர வேறு யார் எதை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுங்கிறார். வேதத்தில் இயேசுவை பார்த்தீங்கன்னா, அவர் தீமையை வெறுத்தார், தீமைக்கு விரோதமாக செயல்பட்டார், ஹம்பிளாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விடுதலைக்காக கனி வருவதற்காக காத்திருந்தார். ஆனால் தீமையும் பாவத்தையும் அவர் எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டது மாதிரி ஒரு இடத்துல கூட கிடையாது. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஒரு இடத்துல கூட பாவத்தையும் பாவ வாழ்க்கையும் பாவ செயல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டது மாதிரி, அங்கீகரித்தது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை சுகமாக்குறாரு. சுகமாக்கி அந்த பெதஸ்தா குளத்தில் அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கான் இல்லையா, அவனை சுகமாக்கி திரும்பி பார்க்கும் பொழுது, அதிக கேடு ஒன்றும் திரும்பி வராதவளுக்கு நீ பாவம் செய்யாதனர். அவனை சுகமாக்கிட்டு அவனை விடுவிச்சிட்டேன், விடுதலையாக்கிட்டேன், திரும்பி கேடு வராத அளவுக்கு திரும்பி பாவம் செய்யாது என்று அவனை சீர்படுத்தி நடத்தினார். நீங்கள் மக்கள் கிருபையை தான் போதிக்கிறோம். வேதத்தில் மெய்யான இயேசு எப்படிப்பட்டவர், கேரக்டர் என்ன என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் அதை போல மாறுவோம். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவனுடைய குணாதிசயங்கள் அப்படி வெளிப்படுத்த வந்தவர். தேவன் யார் என்பதை நமக்கு காமிக்க வந்தவர். நம் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறவர், மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். இருந்த நிலையில் அப்படியே வரலாம், இருந்த நிலையில் வந்ததுக்கப்புறம் இருந்த நிலையில் இருக்கக்கூடாது. இருந்த நிலையிலே விடுறது கிடையாது. பரவாயில்லப்பா வந்துட்டு அப்படியே இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. அவர் விரும்புகிற நிலைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறவர், அதை மாற்றுகிற வேலையில் தொடர்ந்து செயல்படுகிறவர். இன்னைக்கு இருக்கிற உலகம் சொல்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த கன்சியூமர் உலகங்கிறது மக்களுக்கு ஏற்றது மாதிரி ப்ராடக்டை கொடுக்கறது. அதாவது கன்சியூமர் ட்ரைவன் சொசைட்டிங்கிறாங்க. அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கறது. மக்களை வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டு வளைஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை வந்து சிம்பிளி பண்ணிடணும். அதே மாதிரி மக்கள் சுவிசேஷம் கன்சியூமருக்கு ஏற்றது மாதிரி சுவிசேஷத்தை வளைக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா, இயேசுவை ஏற்றுக்கோ, அப்படி வா,
வாழுன்னு கர்த்தர் அது சுவிசேஷம் கிடையாது. எப்படி இருந்தாலும் வரலாம், வந்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும். அதான் வேதம் சொல்லுகிற காஸ்பல். இன்றைக்கி சில இடத்துல வந்து பேசுகிற பிரசங்கம் வந்து மகர மக்களை வந்து காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இதமாக பதமாக சொல்லிடணும். அப்படின்னா அது காஸ்பலே கிடையாது, அது சுவிசேஷமே கிடையாதுங்க. அவங்க இருக்கிற நிலையிலேயே வைக்க விரும்புகிறது கிறிஸ்துவுடைய சுவிசேஷமே கிடையாது. அவங்க இருக்கிற நிலையிலிருந்து அவங்க வாழ்க்கையை மாற்றி தேவன் விரும்புகிற நிலைக்கு கொண்டு வருகிறது தான் கிறிஸ்துவுடைய பிரசங்கம். அதுதான் இயேசு பேசினாருங்க. இருக்கிற நிலையில வா, இருக்கிற நிலையில இரு, என்னை ஏற்றுக்கொண்டா போதும், பரலோகம் போனால் போதும் சொல்லலை. இங்கே லைஃப் மாறணும். கர்த்தர் நமக்கு பெரிய திட்டம் வச்சிருக்காரு, பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, பெரிய கனவு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சுய மறிச்சிடணும். என்னுடைய ஜீவனை நான் இழந்துடணும். என்னுடைய ஜீவனை அவர் வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். என்னுடைய ஜீவனை இழந்து அவருடைய ஜீவனை நான் ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வாண்டார். தன் ஜீவனை இழக்கிறான், பெறும் பொழுது அவருடைய ஜீவனை பெறுகிறான், அவருடைய லைஃபை பெறுகிறான், அவருடைய தரமான லைஃபை பெறுகிறான். அந்த லைஃபை பெற்று அந்த லைஃபை அப்படியே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். நான் சொன்னது புரியும். இருக்கிற நிலையிலே வாழக்கூடாதுங்க. இருக்கிற நிலையிலே வாழும்படியாக அவர் ஒரு காஸ்பலை சொல்லலை. இருக்கிற நிலையில வா, பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, தம்மடிக்கிறோன்னா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வா. ஆனால் மாறணும். மாறுகிறது தான் சுவிசேஷம். மக்கள் மனதிலான இயேசுன்னா அப்படின்னா ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப மென்மையானவர், அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப அப்படியே சாந்தமாக அப்படியே மென்மையாக இருப்பார். அப்படி நீங்கள் வேதத்தில் நான் காமிக்கிறேன், வேதத்தில் அப்படி இயேசுவை நீங்கள் பார்க்கவே இல்லை. எப்படி எந்த இயேசுவை மக்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. வேதத்தில் இருக்க இயேசு வந்து டோட்டல் வேற இயேசு. இவங்க பார்க்க விரும்புகிற இயேசு வந்து ரொம்ப அப்படி மென்மையாக சாந்தமாக, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இயேசு இல்லை. மனம் திரும்புதலை எதிர்பார்த்த இயேசு. தேவனோட ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் யோவான் சான்னு சொன்னார், இவரும் சொன்னார். மனம் திரும்புங்கன்னா இருக்கிற நிலையிலிருந்து எண்ணத்தை மாற்றுங்கன்னாரு. எப்படி மாறணும்? அவரை பார்க்கணும். மனம் திரும்புதல் எப்போவுமே எப்படி நடக்குது என்றால் அவரை பார்க்கும்போது தான் மனம் திரும்புதல் நடக்குது. மனம் திரும்புதல் என்ன? இப்படி போகிற நான் அப்படி யூட்டன் எடுத்து வேற வழியில் போகிறது. அப்போ அவர் யாருன்னு பார்க்கணும், அவரோட நேச்சர் பார்க்கணும், அவருடைய குணாதிசயங்கள் பார்த்தம்போது அவரை போல மாற ஆரம்பிக்கிறேன். பிசாசு வந்து அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவரை பார்த்தோம் என்றால் அவரை போலவே மாற ஆரம்பிப்போம். மக்கள் நினைக்கிறாங்க எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளும் போயிடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் இணக்கமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியில் இருக்கணும், எல்லாரும் நம்ம நேசிக்கணும், எல்லாரும் நமக்கு அன்பாக இருக்கணும். அப்படி இயேசு பிரசங்கம் பண்ணலை. இயேசு வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் ஃபிகர் தெரியுமா? வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு கான்ட்ரவர்சியல் ஆள் அவர். அவரை பார்த்து அந்த தேசம் முழுவதும் கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்துச்சுங்க. தெருவுக்கு 4 பேர் இல்லை, முழு தேசமும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் கத்துச்சு. எல்லாருக்கும் ஒரு நைஸாக இருந்தார், எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார், எல்லார்ட்டையும் இணக்கமாக இருந்தார். எப்படி இருந்தாலும் சோத்திரம் பிரேஸ்தலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போனார்னா ஒருத்தன் கூட அவரை கொல்லணும்னு நினைக்க மாட்டான். பரிசேயர் கொல்லணும்னு நினைக்கிறான், ஏரோது கொல்ல நினைக்கிறான். பரிசேயனுக்கும் ஏரோதுக்கும் பகை. 2 பேருமே 2 ஆப்போசிட் சக்தி. 2 ஆப்போசிட் சக்தி 2 பேரும் இணைஞ்சு அவர் கொல்லணும்னு நினைக்கிறான்னா இவருடைய பேச்சும் இவருடைய பிரசங்கமும் 2 பேருக்குமே கான்ட்ரவர்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து யாருக்குமே கான்ட்ரவர்சியில் ஆகிடக்கூடாது. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே என்ன செஞ்சிடணும், வணங்கி கொடுத்துடணும். யூதனுக்கு யூதனாக இருக்கணும், பரிசையனுக்கு பரிசையனாக இருக்கணும், அவனுக்கு இவனாக இருக்கணும். காஸ்பல் சொல்கிறதுக்கு தாங்க. அன்றைக்கி ஒருத்தர், அவர் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, இந்த ஊரில் இந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறார். முன்னாடி தேவர்கள் ஒரு மினி பஸ்ஸில் வேலை பார்த்துருக்காரு கண்டக்டராக. எவனே ஒருத்தர் இங்கிலீஷை திட்டிருக்கான், இவர் திருப்பி இங்கிலீஷை திட்டிருக்காரு. இங்கிலீஷ்னால் தெரியல,
அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா எல்லாரையும் பற்றி பேசுறது. உடனே அவர் கேட்ட உடனே, என்னங்க இப்படி பேசுறீங்கன்னா, யூதனுக்கு யூதனாக இருக்கணும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்குன்னு இருக்காரு அவர். அது என்னதுங்க காஸ்பல் சொல்கிறதுங்க? அவனை மாதிரி நீங்கள் மாறுறது கிடையாதுங்க. இன்னைக்கு இயேசு சில சபைக்குள்ளே வர்றாருன்னா இயேசுவை உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா? இயேசுவே விட மாட்டாங்க. நீ வேற ஆளாக இருக்கான்னு வெளியே விட்டுருவாங்க. நம்மை போல அவர் மாறுவதற்காக பரலோகத்திலிருந்து அவரை அனுப்பலை. அவரை போல நாம் மாறணும். என்னுடைய குணாதிசயம் என்னுடைய ரியல் குணாதிசயம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி, யாரையும் இடரல் அடைய பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது. யாரையும் இடரல் அடைய பண்ணிடணும், யாரையும் வேதனைப்படுத்திடணும், அவனுடைய ஃபீலிங்கை காயப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. என்னுடைய கேரக்டரே ஒரு கேஷுவல் கேரக்டர் தான். யாரையும் காயப்படுத்தக்கூடாது. கேஷுவலாக இருப்பேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம பேசுகிறது அவர்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் அவள் காயப்படுத்துறங்கிறக்காக பேசலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சகோதரி போன வருஷம் கூட அவங்க சாட்சி சொல்கிறதா இருந்துச்சு, சாட்சி சொல்லலை. அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்படுது. யங் ஏஜில் ஒரு மரணம் ஏற்படுது. காரணம் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு ரிலேட்டிவ் அவங்க வீட்டில் இறந்துட்டாங்க. இவங்களுக்கும் மரண பயம் வந்துருச்சு. மரண பயம் இவங்களும் நாமும் செத்துருவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. பயந்துட்டாங்க. ஆனால் நார்மல் லேடி அப்படிப்பட்ட லேடி கிடையாது. பக்கத்து சர்ச்சுக்கு வராங்க சொல்கிறாங்க, பயங்கர போல்டான லேடி. மரண பயம் வந்துருச்சு. வீட்டுக்கு போகும்போது அழுகுறாங்க, ஐயா என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு வாழணும், என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கணாங்க. ஜோம் பண்ணோம், கம்ப்ளீட் விடுதலையா அப்பப்போ சர்ச்சுக்கு வருவாங்க. நல்ல சகோதரி தான், இல்லை சொல்லலை. ஒரு நான் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அவங்க நல்ல கவனிக்கணும், யாருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கவே மாட்டேன். என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். ஒரே ஒருத்தர் ஸ்டேட்டஸ் நான் எப்போவுமே பார்ப்பேன். நம்ம சர்ச்சில் மால்வின் இருக்கா தெரியுமா, அவன் ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன். வச்சுருந்தா நான் பார்ப்பேன். ஏன்னா நல்ல வசனம் வைப்பா, ஏதாச்சும் கோட்டு வைப்பா. அதாவது நல்ல கோட்னா அது ஃபாரின் ப்ரீச்சருடைய நல்ல கோட் இருக்கும். அதை நிப்பாட்டி வச்சு படிப்பேன். பெரும்பாலும் நான் யாருடைய ஸ்டேட்டஸும் பார்க்க கிடையாது. ஃப்ரீயாக இருந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்ப்பேன். அவங்க ஸ்டேட்டஸ் தற்செயலாக பார்க்கும்போது அவங்க வச்சு ஸ்டேட்டஸ் எனக்கு மனசு காயப்படுத்தினது. உடனே ஃபோன் அடித்து, சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு இதே பேசிட்டு வச்சுட்டேன். அப்புறம் சபைக்கு ஒரு சகோதரிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பாஸ்டர்கிட்ட எப்போ பேசினாலும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி பாஸ்டர் பேசுனதுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுன்னு இருக்காங்க. என்ன பேசுனேன்னு கேட்டு, நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் யோசித்து காயப்படுத்தணும் பிளான் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது. அப்படி பேசுகிற ஆள் தான். என்ன சொல்லியிருக்கேன்னா, கிறிஸ்துவ இல்லாத வாழ்க்கை வேஸ்டான வாழ்க்கைன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் பிளான் பண்ணி சொல்லலை. ஆனால் அதை நான் சொல்லலை, எனக்குள்ளே இருக்க தேவன் சொன்னார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ திருப்பி சொல்கிறேன், இப்போ யோசித்து சொல்கிறேன். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாதுங்க. நான் இடரல் அடைய சொல்லலை. என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேலே தேவன் இருக்கா, நான் அனாயிட்டட் பண்ணப்பட்டவன். சில நேரத்தில் நம்ம பேசுகிறது சில மக்களை காயப்படுத்துறதா இருக்கலாம். ஆனால் காயப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசலை, மாற்றப்பட வேண்டும் பேசுகிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? மக்கள் என்ன சொல்கிறாங்க, யாருமே நீங்கள் காயப்படுத்திடக்கூடாது, யாருடைய மனசையும் நோக பண்ணிடக்கூடாது. ஏஸ் அப்படி பிரசங்கம் பண்ணலை. மற்ற 23:33 பரிசேயர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் முன்பாக விரியன் பாம்பு குட்டிகளேன்னாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்பேன்னு சொன்னார். வரும் ஆக்கினைக்கு எப்படி வாசிங்களேன், 23:33 சர்ப்பங்களேன்னு சொல்லணும். பாம்பை சொல்லலை, மனுஷனை சொல்கிறார். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள. மதவாத தலைவர்களை ஓப்பனாக திட்டுறார். சர்ப்பங்களே, விரியன் பாம்பி கொட்டுகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள. நரகம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவர் அன்புள்ளவர்ப்பா, அப்படி சொல்லலை, ஓப்பனாக பேசுகிறார். நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக்கொள். இன்னொரு இடத்த சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்கிறாரு. லூக்கா 11:44 ஓப்பனாக பேசுகிறாருக்கு. எல்லாருக்கும் ஏற்ற விதத்தில் அவனுக்கு இவனுக்கு சொத்து பிரச்சனையா? இவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேக்கான். இவர் அரவணைக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டேக்கான். இவர் அவன் எந்த நினைவில் இருந்தாலும் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு
அவன் இடம் கொடுக்க மாட்டேக்கான், தன்னுடைய சுய நீதியில் நிற்கிறான், தான் வந்து பர்ஃபெக்ட்னு நினைக்கிறான், வெளிப்புறம்லாம் செயல் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே வந்து டெட் பாடியாக இருக்கிறான். ஓப்பனாக பேசுகிறாரு. ஒரு காரியத்தை பேசும்போது அவனுக்கு இடரல் இருக்கா இல்லை, அவனை மாற்றுவதற்காக சொல்கிறாரு. மார்க் 8:33 தன் சிலுவை மரணத்தை பற்றி பேசுவார். சிலுவை மரணத்தை பேசிட்டு வரும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, இது உமக்கு நேரிடக்கூடாதுங்கிறார். இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதுங்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பால போ சாத்தானேங்கிறார். இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரதர் மாரிமுத்தே இருக்கார் வச்சுங்களேன். அவர் சொல்கிறேன், பாஸ்டர் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி செஞ்சோம்னா அது பெரிய லாஸ் ஆகிரும். சொன்ன உடனே நான் அவரை பார்த்து அப்பால போ சாத்தானேன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? தனியாக சொல்லலை, சர்ச்சிலே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் முன்னாடி, அப்பால போ சாத்தானுன்ட்டேன். இதை சும்மா சொல்கிறேன். என்ன ஆகும்? என்ன சொன்னார் தெரியுமா? நீயே அப்பால போ சாத்தானு சொல்லிட்டார், அப்பால போன சாத்தானு சொல்லிட்டார். அமெரிக்கா ஆப்பிரிக்காவரை போயிடும் மேய்ஸு. ஆனால் இயேசு வந்து கேஷுவலாக எல்லாருக்கும் அப்பால போ சாத்தானினார். அவனுடைய எண்ணங்களில் சிந்தைகளில் தேவனுடைய நோக்கத்துக்கு விரதமாக என்ன வரும் பொழுது ஓப்பனாக கடிந்து கொண்டாருங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் வேதத்தில் பார்க்குற இயேசு வந்தும் நீங்கள் மக்கள் காமிக்கிற இயேசும் டோட்டல் வித்தியாசம். அதே மத்தேயு 8 இது நான் சொல்கிறது மார்க்கெட்டு, மத்தேயு 8 அந்த கதனையினுடைய சம்பவம் இருக்குது, பின்னாடி இருக்குது. அந்த வியாதி பிடிச்சி அந்த பேய் பிடிச்சி ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, சங்கிலிலாம் கட்ட முடியாத அளவுக்கு. நல்லா கவனிங்க, ஒரு சீரியஸாக கொஞ்ச நாள் போவோம். சங்கிலியினால் ஒருத்தன் கட்டி வச்சுருக்கிறாங்க. இயேசு போய் அவனை விடுவிக்கிறாரு. விடுவித்த உடனே அந்த பேய்கள் சொல்லுது, நான் பன்றிகளுக்குள்ளே போகிறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் வந்து பன்றிகளுக்குள்ளே போக அனுமதிக்கிறார். அனுமதிச்சோன்னா ஒரு கிட்டத்தட்ட 2000 பன்றி வந்து கடலில் விழுந்து செத்து போச்சு. செத்து போனோன்னா அது அவனுடைய பிஸ்னஸ்ஸு, அவனுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. எல்லோரும் வந்து எங்கள் எல்லையை விட்டு போங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிசாசு இப்படி பண்ணிருச்சு, நான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லைங்க. அவரோட போயிட்டாருங்க. நல்லா கவனிங்க, ரூடாக நடந்தாருன்னு சொல்லலை. ஆனால் நாம் நினைக்கிற இமேஜும் வேதத்தில் பார்க்குற இமேஜும் டோட்டல் வித்தியாசம். ஜென்யூனாக இருந்தார், ஹானஸ்டாக இருந்தார். ஆனால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அவர் வளைந்து கொடுக்கவே இல்லை. தன்னுடைய ஸ்டாண்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தார். மற்ற 21 எடுங்க, மற்ற 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து. தேவனை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சிருக்கு. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறார்களே என்று ஒரு பக்தி வைராக்கியமான கோபம் இருக்கு. சில மக்கள் நினைக்கிறாங்க இயேசு ரொம்ப சாந்தமாக இருந்தார், பிதாதான் கோபப்பட்டார். இங்கே இயேசு வந்து தான்ங்கிற கோபம் கிடையாது. தேவனுடைய காரியம் வரும் பொழுது ஒரு பக்தி வைராக்கியமாக கோபம் இருக்கிறது. தேவனுடைய நேச்சரை அப்படியே காமிக்கிறார். ஒருபோதும் இயேசு தன்னை தேவனோடு விட்டு பிரித்து பார்க்கவே இல்லை. தேவனோடு இணைச்சு தான் பேசுகிறார். போய் அங்கிட்ட போய் தட்டி புறா விற்கிறவனை அடிக்கிறாரு. பலகையே புறா விற்கிறவர் காசுக்காருடைய பலகையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவுத்து போடுறாரு. கவுத்து போட்டு தூக்கி எறிகிறாரு. அங்கே போய் பிரதர் நான் நின்று கீழே விழுந்துருச்சு, நான் அப்படிலாம் செய்யலை, தெரியாமல், நீங்கள் உடஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தச்சு வேலை தான் பார்க்குறேன், நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லைங்க. யோவானில் சொல்லுது, ஒரு இடத்துல உட்காந்து சவுக்க பின்னாரன் இருக்கு அவனை அடிக்கிறதுக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கலைங்க. நல்லா எல்லாத்தையும் கவனித்து எந்த சவுக்கை வச்சு அடித்தோம்னா நல்லா அடி விழுகுன்னு பார்த்து ஒரு சவுக்கை பொறுமையாக பின்னி போய் அடி அடின்னு அடித்தாருங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்ட் இப்படி செய்கிறாருன்னு வச்சுங்களேன், எல்லா நியூஸ்லேயும் வரும். அவன நினைக்கணும் அவர் ரொம்ப அப்படி சாந்தமாக இருந்தார், அதிர்ந்து பேசலை. தீமைன்னு வரும்பொழுது கோவப்பட்டார். அவர் தன் ஜனங்களை எந்த காரியம் அழிக்குதோ சேதப்படுத்துதோ
அந்த காரியத்தில் அவர் கோவப்பட்டார். மார்க்கு ஒரு வசனம் ரெஃபரன்ஸ் பாருங்க. மார்க்கு போடுப்பா, மார்க்கு 10. ஏசதை கண்டு விசனமடைந்து, ஏசதை கண்டு விசனமடைந்து என்ன அர்த்தம்? கோவப்பட்டார். சரி, பாஸ்ட் கோவப்படலாமா? இவரே கோவப்பட்டாரு. பாஸ்ட் கோவப்படலாங்க. பாஸ்ட் எப்படி இருக்கணுங்க? சாந்தமாக இருக்கணும், அதிர்ந்து பேசக்கூடாது. அப்படியே மைக்கை பிடிச்சாதான் கத்தி பேசணும். மைக்கை விட்டுட்டோம்னா, மைக்கை பிடிக்கும்போது காகான்னு கத்துறது, மைக்கை விட்டுட்டோம்னா நார்மலாகிருது. இவர் விசனமடைந்து சிறு பிள்ளைகளின் இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள். 13 போடுறா. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படி அவரிடத்தில் வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். அதை கண்டு இயேசு விசனமடைந்து, அதாவது சீசர்கள் செஞ்சது கரெக்டு. ஒரு ரபி பேசும் பொழுது சின்ன பிள்ளைகள் டிஸ்டர்பன்ஸ் யாருமே நடுவில் குறுக்கிடக்கூடாது. ஏன்னா அவர் ரபியாக பார்க்குறான். அவனை ரபி மட்டுமல்ல, தன் ஜனங்களை நேசிக்கிறவரா அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மேலே கோவப்படுறாரு. சிறு பிள்ளைகள் இடத்துல வருவதற்கு தடை பண்ணாதுங்கிறாரு. இன்னொரு வாசனை அடிங்க, மார்க் 9:19. அவரை பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் உங்களிடத்தில், எல்லாமே ஓப்பன் ரிபியூக்கு. தனியால் ஏசு யாரையுமே கடிந்து கொண்டது மாதிரில ஓப்பன் ரிபியூக் பண்ணுறாரு. இயேசுவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் தான் பேசினதுக்கு அவர் அப்பாலஜைஸ் பண்ணது மாதிரி எதுவுமே கிடையாது. தான் என்ன பேசினாரோ, தான் பேசின காரியத்துக்கு சாரி கேட்டது மாதிரியோ விளக்கம் கொடுத்த மாதிரி எதுவுமே கிடையாது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் பேசுகிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறார். ஏன்னா முதல்ல தான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வர 20,000 பேர் சாப்பிட்றாங்க. திரும்பி சோறு கிடைக்குமே ஒரு குரூப் வரான், சோத்துக்காக வரான். அப்போ சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக வராதிங்க, இந்த போஜனத்தை சாப்பிடுங்க, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குங்கிறார். உடனே 20,000 பேர் போயிட்டாங்க ஃபாலோ பண்ணுவீங்க. 20,000 பேரை சர்ச்சை விட்டு போனாங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? 20,000 பேர் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. உடனே அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா திரும்பி இன்னொரு நான் முதல்லேருந்து ஆரம்பித்து நான் விலை கொடுப்பேன். அப்படி சொல்லவே இல்லைங்க. சீசரில் பார்த்து சொன்னார், நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டார். சீசரில் பார்த்து, அப்பா நீ தயவுசெய்தே போயிடாதியா, நீங்கள் 12 பேராச்சும் இருங்கடா, ஊழியம் செய்யணும்னு சொல்லலை, நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்டார். தன்னுடைய ஸ்டாண்டை விட்டு அவர் இறங்கவே இல்லைங்க, ஃபேமாக உறுதியாக இருந்தாருங்க. அப்போ பேதுரு சொல்கிறார், உண்மை விட்டு எங்கே போவோம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டேங்கிறார். நீதியின் வரும்பொழுது அநியாயம் வரும்பொழுது எதிர்த்து நிற்கணும், நன்மை வரும்பொழுது ஆசீர்வாதம் வரும்பொழுது மக்களுக்கு இறங்கி இணங்கி போகணும். இவருடைய முன்னோடி அவர் தந்தார் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். ஏரோது தவறு பண்ணுறார், தன்னுடைய சகோதரருடைய மனைவியை இணைச்சு வாழ்கிறார். ஏரோது செய்கிறது பாவம் என்று யோவான் ஸ்நானகன் அவரை கடிந்து கொள்ளுகிறார், அவரை சிரச்சேதம் பண்ணப்படுகிறார். இன்றைக்கி மக்கள் பாவம் செய்கிறான்னு வச்சுங்களேன், எல்லாம் கவனிங்க, சர்ச்சுக்கு வரும்போது எப்படினாலும் வரலாம், ஆனால் வந்ததுக்கப்புறம் மாறணும். ஒரு சகோதரி, ரொம்ப நாள் அது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சகோதரி ஆரம்ப நாட்களில் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது அவங்க, நான் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வாரேன்னாங்க. சர்ச்சுக்கு வாரேன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு பொட்டு வச்சுருந்தாங்க. ஏன் பொட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஊன்னாங்க. வீட்டுக்கார் இல்லை. இப்போ கிறிஸ்தவனா மாதிரி மாறியாச்சு. நீங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு வைக்க விரும்புகிறாருன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்கு, என்னைக்காச்சும் நீங்கள் மாறி வருவீங்கன்னா ரைட்டு. வீட்டுக்காரே இல்லை, ஆனால் பெரிய பொட்டுருந்துச்சு, ஏன் வச்சிங்கன்னு கேட்டேன். ஆனால் அந்த அம்மா அவங்களுடைய சகோதரியுடைய கணவனோட வாழ்ந்துட்டுருக்கு. அது தீமை. தீமைன்னா நான் சொல்கிறதுனால, இதை சொல்கிறதுனால நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன்னா அந்த மாதிரி சர்ச்சுக்கு வரல, எனக்கு வர தேவையில்லை. அப்படி ஒரு ஆள் நீ எப்படினாலும் இருக்கலாம். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தீமையை தொடருவேன், நான் செய்கிற தீமையை நீ ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு நீ எனக்கு சர்ச்சுக்கே வர வேணாம். அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் பாஸ்டாக இருக்க விரும்பவே கிடையாது. நீ தேவனோட ராஜ்யத்துக்கு கேடு.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் இணங்கி போக முடியாது. எனக்கு ஒரு ஆத்மா வர்றது முக்கியம்தான். ஆனால் தரம் மாறணும். எப்படினாலும் இருந்துக்க, அதுக்கு நான் ஆளே கிடையாது. நான் மாறணும். நம்ம வாழ்க்கையில் இருக்க கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும். ஏசு ஏறுவது என்ன சொன்னாருங்க? நரின்னாருங்க. சொன்னார் தெரியுமா? அதை பற்றி ஏசுக்குன்னு கவலைப்பட்டது மாதிரி இல்லை. மார்க் எடுப்போம். மார்க் 3. ஏன்னா அதை நல்லா கவனிங்க. அதாவது அந்த மாரல் கேரக்டர் தெரியுமா? மாரல் கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து என்னென்னா அது வந்து அப்படியே படரக்கூடிய மாதிரி. அப்படியே கொண்டு குறைந்தியரில் ஒருத்தன் அவங்க அப்பாவுடைய மனைவியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான். படிச்சிருப்பீங்களா? உனக்கு வந்து 5 அவனை போய் டீல் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுடைய 2ஆம் தரத்தோட மகன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதில் சபையில் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஜாலியாக இருக்காங்க. அவனுக்காக ஒரு ஹோல் நிறுவனம் எழுதுறாரு. அவனை சர்ச்சை விட்டு வெளியே தூக்குங்கிறாரு. இன்றைக்கி சர்ச்சை விட்டு தூக்க முடியாது. இன்றைக்கி தூக்கணும், அடுத்த சர்ச்சையில் வாங்கிடுவாங்க. இது ஒரு தப்பாக நீங்கள் வாங்க பிரதர்ன்றுவாங்க. அவன் சர்ச்சை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. அப்புறம் 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மனம் திரும்ப அவனை உள்ளே கொண்டு வாங்குறாரு. இது என்ன, அதை அப்படி விட்டுட்டோம்னா அது வந்து பரவிடும். அப்படியே எல்லாருடைய மக்களுடைய வாழ்க்கையில் பரவாயில்ல இருக்க, இப்படியும் வாழலாம் இருக்க. அது தீமை. எப்படினாலும் வரலாம். கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தை பார்த்து அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அந்த ஜீவனை அறிந்து நான் மாற்றப்படணும். சொன்னது புரியுதுங்களா? இதான் ரியல் கிரேஸுங்க. மார்க் 3 எடுப்போம். மார்க் 3:1 மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினா அவன் கை மறுகையை போல சுத்தமாயிற்று. ஒரு மனுஷன் சூம்பின கை, லூக்கா சொல்லும் பொழுது வலது கைங்கிறார். இங்கே சூம்பின கை, லூக்கா வந்து கை மென்ஷன் பண்ணுறாரு. இவனை சுகமாக்குறது சரியா தப்பான்னு சொன்ன உடனே இவர் சுகமாக்குவாரா மாட்டாரன்னு சொல்லி எல்லாரும் வெளில குற்றஞ்சாட்டிருக்கா நிற்கிறான். பர்பஸாகவே அவனை நடுவில் நிப்பாட்டுற, போய் நடுவில் நிப்பாட்டி விசனப்பட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டு கையை நீட்டுன்னு சொல்லி சுகமாக்குறாரு. நல்ல கோபம் நல்லது. 2 கோபம் இருக்குது. ஒன்று சுயநலமான கோபம், நான் அப்படின்னு கோபம். இன்னொன்று வந்து மக்கள் மேலே அன்பின் நிமித்தம் மனதுருக்கத்தின் மேலே கோவப்படுகிறது. வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, உங்கள் வாழ்க்கை அழிந்து போயிடக்கூடாது, அவர்கள் செய்கிற செயல்கள் அவர்களையும் என்னுடைய சந்ததியும் கெடுத்து விடக்கூடாதுன்னு கோவப்படுகிறது. நான் கோவப்பட்டிருக்கேன், கோவப்பட்டு பிரதரெல்லாம் பேசியிருக்கேன், என் பிள்ளைகளை பேசியிருக்கேன். ஆனால் அந்த கோபத்தில் நான் கிடையாது. அந்த கோபத்தில் அவங்களோட வாழ்க்கை மாறணும், அவருடைய வாழ்க்கை தரம் உயரணும் கோபப்பட்டிருக்கேன். அந்த கோபம் நல்லதுங்க. சில என்னை திட்டாருமாங்க. நான் திட்டினதில் நான் இருந்தேனா, என்னுடைய சுயம் இருந்துச்சான கிடையாது. அவங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய குடும்ப நல்வாழ்வு அதில் மையமாக இருக்கும். அவங்க செய்கிற செயல் அவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் பாதிச்சு தான் கோவப்படுவேன் நான். நீ எப்படினாலும் இருங்க, நான் அப்பனா பாஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாஸ்டர்னு என்னங்க? உங்களுக்கு கைட் பண்ணுறவன், நடத்துகிறவன், உங்கள் வாழ்க்கையின் ஒரு மையமாக இருக்கிறவங்க. எப்படினாலும் வாழ்கிறதுக்கு நான் பாஸ்டருக்கு போஸ்டர் 2 போகிறேன். சிலர் அப்படி தான் பிரேஸ்லாடு போஸ்டர் அடிப்பாங்க. வந்து எனக்கு எவ்வளோ பேர் இருக்குது தெரியுமா? பிரேஸ்லாடு போஸ்டர், பிரேஸ்லாடு பேஸ்டர், அப்படி நிறைய இருக்கு. அப்படி ஒரு பேஸ்டரா போஸ்டரா அப்படி 2 போகிறேன். பாஸ்டராக இருக்கிறேன்னா நான் உங்களுடைய கண்காணி, ஆத்துமாவுக்கு கண்காணியாக இருக்கேன். சரி, தவறாக போச்சுன்னா கோபம் வரத்தான் செய்யும் எனக்கு. அந்த கோபத்தில் நான் இல்லை, நீங்கள். ஒரு மனுஷனுக்கு கேன்சர் இருக்குது, கேன்சரை கோவப்படுறோம்ல,
அந்த சரீரத்தில் அந்த கேன்சர் வெளியே போயிடும்னு தீவிரம் காமிக்கிறோம்ல, ஏன்னா அந்த மனுஷனை நேசிக்கிறோம். ஏன் அவ்வளோ கோவப்பட்டார்னா சுயம் இல்லை, அது ஜனங்களை நேசிக்கிறார். எல்லாரும் காயப்பட்டக்கூடாது, யாருடைய மனசும் நொந்துடக்கூடாது, யாரும் நம்ம பேசும் பொழுது ஒரு மாதிரியா தலை குனிஞ்சிடக்கூடாது, வேதனைப்பட்டக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் இணங்கி வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு ஐயோன்னாரு சொன்னார். எல்லாரும் உங்களை நேசித்தால் உங்களுக்கு ஐயோன்னாரு சொன்னார்ல. ஆனால் வாசிங்க லூக்கா 6:26. லூக்கா 6:26. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ. எல்லாரும் சூப்பர், எல்லாருக்குமே வளைஞ்சி எல்லாருக்கும் ஏற்றது மாதிரி, கருப்பாக இருக்கிற ஆளு கருப்பு, சிகப்பாக இருக்கிற சிகப்பு, பிங்காக இருக்கிற ஆளுக்கு பிங்காக மாறிட்டாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஐயோன்னாரு. யோவான் 7:7 உலகம் உங்களை பயக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பயக்கிறது. என்ன ஒளியா இருக்கிறார், ஒளி இருளை எக்ஸ்போஸ் பண்ணுது. எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் ரிப்பல் பண்ணுது, வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல புறந்தள்ளுகிறது. ஒளியை இருள் பற்றி கொள்ளவில்லைன்னு இருக்கு. இவர் ஒளியா இருந்தார், அந்த ஒளியை கண்டினியூஸா மக்கள் மத்தியில் காமிச்சிட்டே இருந்தார். 1 யோவான் போவோம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியல. நம்மை உலகம், கீழே வாசிங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதனாலே, உலகம் அவரை அறியலை, அதனால் நம்மை அறியலை. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால், தேவனுடைய நேச்சரை நாம் பிரதிபலிக்கிறோம் என்றால், உலகம் அவரை பயிக்கிறது போல நம்மையும் பயிக்கும், கட்டாயம் பயிக்கும். அவருடைய உலகம் ஆண்ட சொன்னால் தேவ பக்தியாக நடக்கிற அனைவரும் துன்பப்படுவார்கள். தேவனை இந்த உலகத்தில் இமிட்டேட் பண்ணி காமிக்கிறோம், தேவனை வெளிப்படுத்தி காமிக்கிறோம்னா சில மக்களுக்கு பிடிக்காது. 2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் வருங்காலத்தில். எப்படி ஏன் அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போல இருப்போம் என்றால், நாம் அவரை தரிசிப்பதனால், அவரை பார்க்கறதுனால அப்படி இருப்போங்கிறார். இன்னைக்கும் அவரை போல மாற வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய நேச்சர் என்ன, சாயல் என்னங்கிற பார்க்க அவருடைய பிதாவுடைய விருப்பமே என்னங்க, ஆவியானவர் இந்த வேத புத்தகத்திலிருந்து கிறிஸ்துவுடைய நேச்சரை அன்கவர் பண்ணணும். எதை அன்கவர் பண்ணி பார்க்குறோமோ அதே போல மாறணும். அதான் தேவனுடைய விருப்பம். 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவரை வெளிப்படுத்தி காமிக்கணும், அவரை மைமைப்படுத்தணும் என்று அவரை பார்க்கிற எவனும் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். நான் சுத்திகரித்துக் கொள்ள விரும்பலை, நான் அப்படித்தான் இருப்பேன், நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ ஏற்றுக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ரசிக்கப்படலன்னு அர்த்தம். சிலர் ரசிக்கப்பட்டீங்கல்ல, சிலத்தம்ப ரசிக்கப்பட்டிருக்கமானுங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் வந்திருக்கா? இல்லைங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் ரைட் தான். ஒரு நாள் என்னைக்காச்சும் ரசிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு என்ன என்னைக்காச்சும் ஒரு சந்தேகம் வந்திருக்கா? வந்திருக்கலையா? வந்திருக்கணும். அப்படி என்ன வந்திருந்தா நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வரலன்னா நீங்கள் ரசிக்கப்படலைன்னு அர்த்தம். முன்னாடி பாதியாக இருந்தோமா, என்னைக்காச்சும் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோமான்னு சந்தேகம் வந்துச்சா உங்களுக்கு? வரல இல்லை, ஏன்னா இந்த ரசிக்கப்படலை. ரசிக்கப்பட்டவனுக்கு தான் நான் ரசிக்கப்பட்டிருக்குமான்னு என்ன வரும்? நல்லா கவனிங்க. அதாவது நம்ம முன்னாடி என்ன நினச்சேன்னா, பாஸ்டாக மாறிட்டோம்னா கெட்ட எண்ணமே வராதுன்னு நினச்சேன் பாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் தான் தெரியுது வருதுன்னு. பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் ரோபா மாறலை.
ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுனால நான் ரட்சிப்பை இழந்துட்டேன்னு கிடையாது. ஆனால் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ள விரும்புகிறோம். இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழணும்னு விரும்புகிறோம். அவரை அறியணும், அவரோட நேச்சரை இந்த உலகத்தில் காமிக்கணும் வாஞ்சை இருக்கு. அந்த வாஞ்சை இல்லாமல் அப்போ பரவாயில்ல, இதெல்லாம் எந்த மனுஷனுக்கு தான் வரல, நமக்கு வந்துருச்சு நினச்சிட்டோம்னா ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம். வந்தது தப்பு இல்லை, வந்ததை நியாயப்படுத்துறது தான் தப்பு. மாறணும் விரும்புகிறோம் பார்த்தீங்களா, அப்படின்னா ரட்சிக்கப்படுதுன்னு அர்த்தம். அவருடைய நேச்சரை பார்க்க பார்க்க மாறுகிறோம், மாற்றப்படுகிறோம், மறுரூபப்படுகிறோம். மத்தேயு 16 13ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு கேட்குறார், என்னை நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. கூட பழகிறனே, வர்றனே, பேசுகிறீங்களே, சாப்பிட்றீங்களே, எல்லாம் உட்காந்துறீங்களே, நான் யாருன்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், சில எரேமியாங்கிறாங்க, சில யோவான் சாணங்கிறாங்க, இல்லை தீர்க்கதரிசியில் ஒருத்தருங்கிறாங்க. சரி, அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். உடனே பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இது உன்னுடைய மாம்ச அறிவு வெளிப்படத்தில், பிதாவாகிய தேவன் தன்னை குறித்த அறிவை உனக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவில் சபையை கட்டுவேனர். பேதுரில் கட்டுவேன்னு சொல்லலை, பேதுரு என்கிற கூழாங்கல்ல கட்டுவேன்னு சொல்லலை. பேதுருன்னா பெற்ற கூழாங்கல் மாதிரி. இந்த அறிவுங்கிறது கற்பார மாதிரி. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு ஆண்டவர்னு அறிஞ்சோம். அது எப்படி அறிஞ்சோம்? ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு சொல்லலை, பிரசங்கியார் மூலமாக பிதாவாகிய தேவன் அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணார். எல்லாமே எப்படி நடக்குது என்றால், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்த அறிவை உங்களுக்கு காமிக்கிறார். அந்த அறிவில் தான் கட்டி எழுப்பப்படுகிறோம். அந்த அறிவு உங்களுக்கு தேடுகிறதுலாம் வருது. சிலர் வந்து அங்கே அப்பா சாமியை கும்பிட்றாங்க, சிலர் அம்மா சாமி கும்பிட்றாங்க, பரம்பரை சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவம் சாங்கிறாங்க இல்லையா, அப்படின்னா பரம்பரை சாமி கும்பிட்றாங்க. நல்லது. ஆனால் வளர வளர தனிப்பட்ட ரீதியில் தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாகணும். பர்சனல் நாலேஜ். கீழே அடுத்த வசனம் வாசிங்களே. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு, யாருக்கும் சொல்லாதங்கிற, நான் தான் கிறிஸ்து என்பது சொல்லாதனாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பர் ரெவலேஷன், யா போய் சொல்லியாமா? ஆண்டவர் சொல்லாதனார். ஆண்டவர் ரகசியங்களை எப்பயுமே மறைச்சி தாங்க வச்சார். ஓமைகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம என்ன சொல்கிறோம்? ஓமைகள்னா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறோம். ஓமைகள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படலை. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வெறும் மேலோட்டமாக விதைச்சான், அறுத்தான், வயலில் விழுந்துச்சு, வழியில் விழுந்துச்சு, கொக்கு கூட்டு போச்சு, அப்படி தான் தெரியும். அது மட்டும்தான்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்களுடனே, ஓமை வந்து அப்படியே பிளெயின் கிடையாது, வாஞ்ச உள்ளவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ரகசியங்கள்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவாருங்க, அது குறித்து பசி இருக்கணும். இது குறித்து இன்னும் என்ன சொல்கிறாரு, இன்னும் என்ன சொல்கிறாரு, எவன் தேடுறான் எவன் தட்டுறான் அவனுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. பொக்கிஷங்கள்லாம் அப்படியே வராதுங்க. பொக்கிஷன்னா தேடணும், தன்னை குறித்த அறிவையும் தேடணும். வேதத்தில் மெய்யா இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தேடுனீங்கன்னா தன்னை உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிப்பார்.
ஒரு சம்பவம் சொல்லி முடிப்போம். யோவான் 4 திருப்போம். யோவான் 4:16 வசனத்தை வாசிப்போம். சம்பவம் தெரியும். இயேசு அந்த சமாரிய பெண்கிட்ட பேசுகிறார் இல்லையா? தாகத்துக்கு தா என்று கேட்குறாரு. அந்த அம்மா, நீ யூதனாக இருக்க, சமாரிய பெண்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? ஏன்னா யூதனும் சமாரியனும் பேச்சுவார்த்தை இருக்காது. கட்டாயம் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. செத்து போனாலும் செத்து போவனை தவிர தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். இப்படி நீ தண்ணி வாங்கி கேட்குறீரே சொன்ன கேட்குறேன். நான் கேட்குறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா நீ என்கிட்ட கேட்டிருப்ப. ஒன்று அவன் நீ எப்படி குடிப்பீர், உங்கள்கிட்ட தான் வாளி இல்லைல்ல, ஏன்ட்ட தான் நான் வாளி இருக்கு அப்படிங்கிறா. பெரிய அறிவாளி அவ. அப்படி பெரிய அது பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கணத்துக்கிட்ட பேச்சு போயிட்டே இருக்கு. இந்த யாக்கோபை காட்டிலையும் பெரியவரா அப்படி இப்படி சொல்ல உடனே ரொம்ப பேசுகிற உடனே கத்த சொல்கிறாரு, உன் புருஷன் எங்கம்மான்னு கேட்குறாரு. மாசிங்க ஏசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு, ரொம்ப பேசணும், டக்குன்னு லாக் பண்ணுறாரு. உன் புருஷனை கூட்டு வாங்குற உடனே அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஏசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சூப்பருங்கிறார். பாராட்டாரு பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டாமா நீனு. உடனே அவர் திட்டலை, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? முதல்ல என்ன சொல்கிறார், புருஷனை கூட்டு வாண்டாரு. ஆனால் இவர் எப்போ என்ன சொல்கிறாரு, நீ புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதாங்கிற. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு கூட இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு தெரியுது. நான் சொன்னது புரியுதா? அப்போ இதுக்கு முன்னாடி 5 பேர் இருந்தான். அவன் யார்? அவன் புருஷன். கீழே வாசிங்க, தமிழ் வார்த்தையை தாங்க பேசுகிறேன். கணவன் அப்படின்னா ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியாது. பைபிள் அடுத்து, எப்படியும் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல. இதை உள்ளபடியே 2 தடவை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. முதல்ல சரிம்மா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க. அவளை கண்டம் பண்ணலை. கண்டம் பண்ணாரா? அதே நேரத்தில் அவரை கண்டோன் பண்ணவும் இல்லை. கண்டம் பண்ணுகிறது, நீ சரியில்லை, இப்படிலாம் ஒரு பொம்பளை வாழலாமா, இதெல்லாம் சமுதாயத்துக்கு கேடு இல்லையா அப்படின்னா எல்லாரும் அவளை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். கேடு கட்டவ அப்படி சொன்னதுனால தான் அவள் 12 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் தண்ணி இறைக்க வந்தா. அவன் அத்தனை மணிக்கு வருவான்னு பர்பஸாக அவரும் போனார். இவரும் மற்ற உலகம் செய்கிற காரியத்தை இவரும் செஞ்சிருந்தான்னா அவள் மாறி இருக்க மாட்டார். அவருடைய செயலை அவர் குற்றப்படுத்தலை. அதே நேரத்தில் அவர் செய்ததை நியாயப்படுத்தவும் இல்லை, கண்டம் பண்ணவும் இல்லை, கண்டோன் பண்ணவும் இல்லை, அதை நியாயப்படுத்தி சரிப்படுத்தவும் இல்லை. மாற்றப்பட்டாளா? மாற்றப்பட்டார். அவருடைய நிலையை சொன்னார். ஆனால் அவருடைய கண்களில் அன்பு இருந்துச்சு. அவளை குற்றப்படுத்தணும், அவளை அவமானப்படுத்துகிற எண்ணம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் வா. மாற்றப்பட்டாளா? அவள் மாற்றப்பட்டாளா? மாற்றப்பட்டாள். போய் ஊருக்குள்ளே போய் சொன்னான், நான் ஒருத்தரை பார்த்தேன், என் வாழ்க்கையை அப்படி சொன்னான்னு சொல்லி எந்த ஜனங்களை பார்க்க பயந்தாலும் அதே ஜனங்களை போய் பார்த்தாள். ஏன்னா அவளை கண்டமன்னும் இல்லை, அவள் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்தவும் இல்லை. இப்படி தாங்க பிரசங்கம் இருக்கணும். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணுங்க. ஒருத்தன் தவறு பண்ணான்னா அவனை குற்றப்படுத்தி நசுக்கி சின்ன பண்ண மாய்க்கிறக்கூடாது. அதே நேரத்தில் அவன் செய்கிறதை நியாயப்படுத்தக்கூடாது. அவனை அங்கிருந்து தூக்கணும். தூக்கி தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ வைக்கணும். அதான் வேதத்தில் இருக்க கிறிஸ்து. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னொரு சம்பவம் சொல்லி முடிப்போம். மத்தேயு 15. வேதத்தில் இருக்க ரியல் ஜீசஸ் மாற்றிட்டோம்னா நான் அது மாதிரி மாற ஆரம்பிப்போம். இப்போ நான் தான் ரோட்டில் போகிறேன், ஒரு அம்மா, பொல்லாத அம்மா, 7 கல்யாணம் பண்ணியிருக்கு, 8வது ஆள் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கு. நான் போய் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறோம்னா என்ன சொல்லுவாங்க, என்னடா இருந்தாலும் நல்லா நினச்சோம், இப்படி போய் அந்த பொம்பளைகிட்ட போய் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு, கெட்டு போன ஆளாக இருப்பார் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இயேசுவோட சீசரெல்லாம் போக சொல்லிட்டாருங்க. அவர் போக சொல்லிட்டு தனியாக ஒரு பொம்பளைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உலகம் என்ன பேசும்? நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களை சந்திக்கிற அத்தனை பேர் மாற்றப்படுவார்கள்.
அதான் கிறிஸ்துவுடைய நேச்சர். நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்கணும், அவங்க நிலைக்கு கீழே விழுந்துடக்கூடாது, உங்கள் நிலைக்கு அவங்க தூக்கணும். தள்ளி நெல்லு என்ன மாதிரி அப்பால போனால் நீங்கள் கிறிஸ்து கிடையாது. அவனை தூக்கி நிறுத்தணும், அவனை உங்கள் ஸ்டாண்டுக்கு தூக்கணும். வாசிப்போம் மத்தேயு 15:21 போடு. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது மேலோட்டமாக பார்த்தா இயேசு ரூடாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணு தன்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுகிறான்னு சொல்லி கத்தி கதறா. இவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் போகிறாரு. நேயா மனுஷன்தாள், இதான் அன்பா, இதான் கிருபையா, இதான் இறக்கமா, அப்படி தான் தோணும். ஆனால் அவளுக்கு அவரை அறிஞ்சிருக்கிறா, அவருடைய நேச்சர் அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. திரும்பி போகிறா. சீசர்கள் சொல்கிறாங்க, இவளை அனுப்பிடுங்க, இவர் ரொம்ப தொல்லை பண்ணுறா, இவளை பற்றி விடுங்கிறான். உடனே ஆண்டவர் நின்று பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுங்கிறார். ஏசு சொன்ன பரிசுத்தமானது நாய்களுக்கு போடாதுன்னு தெரியுமா? சுகம் வந்து பரிசுத்தமானது, நமக்கு நம்முடைய சுதந்திரம். ஆனால் புரஜாதி மக்களை கர்த்தர் சுகமாக்கினாரா? சுகமாக்கினார். நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சுகமாக்குற புரஜாதியவன். ஒரு காரியத்தை பார்த்தோன்னா மேலோட்டமாக பார்த்து முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த மகளை சுகமாக்குவதற்காக கிட்டத்தட்ட 57 கிலோமீட்டர் தாண்டி வந்தார். அவர் முதல்ல இருந்த இடத்துக்கும் இவர் வந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 57 கிலோமீட்டர் பர்பஸாக நடந்து வந்தார். அவருடைய மனதுருக்கம் இருந்துச்சு. ஆனால் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லலை, விசுவாசத்தில் வளரணும்னு நினைச்சாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் நம்ம நாளுக்கு நாள் அப்படி தூக்க விரும்புகிறாருங்க, உயர்த்த விரும்புகிறார். சீசர்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்தார். விசுவாசம் பின்வாங்கி போகாதுன்னு நினைச்சார். விசுவாசம் தொடர்ந்து ப்ரோக்ரஸிவாக போகும், முன்னேறி போகும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த இயேசுவை பாருங்க, அந்த இயேசு மாதிரியே மாற்றப்படுவோம். இந்த இயேசு யாருமே கண்டமனலை, யாருமே புறந்தனலை, எந்த நிலையில் இருந்தாலும் தன்னோட இழுத்து கொண்டார். ஆனால் அவங்க நிலைகளுக்கு இவர் இறங்கலை, தன் நிலைக்கு அவர்களை தூக்குனார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தரமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுடைய அந்த உண்மைத்தன்மையை விட்டு மனது கரெக்டாகிடக்கூடாது. உலகத்துக்கு அப்படியே உலகத்தோடு மிங்கிலாயிடக்கூடாது. உலகத்தில் தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய நேச்சர், பரிசுத்தம், சுத்தம், இது வந்து நம்ம ஆளுகை செலுத்தணும். அந்த லெவலுக்கு உயரணும். எப்படி உண்டாகுதுன்னா அவருடைய நேச்சரை பார்க்க உண்டாகுது. சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்திருப்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே என்னோட இரட்சகராக, ஆண்டவராக இருக்கிறே. உம்மை இல்லாமல் ரட்சிப்பு அல்ல, கிடையாதுன்னு இருக்கு. கர்த்தாவே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறே. உம்மிடத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறோம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறோம். அறிகிற அறிவில் நாங்கள் வெளிச்சம் அடைகிறோம். வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காண விரும்புகிறோம். உம்மை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக வாழ வாஞ்சிக்கிறோம். இருக்கிற நிலையில் நேசிக்கிறேன், உம்முடைய நிலையில் எங்களை உயர்த்த விரும்புகிறேன். கர்த்தாவே, தான் என்கிற கோபத்தில் வாழம் இல்லாமல் மக்களுடைய நலனை மையமாக வைத்து கோபப்பட்டீர். அதே கோபம் வைராக்கியம் எங்களுக்கு இருக்கணும் தேவனே. தீமைக்கு விரோதமாக கோபம் கொள்ளுகிற மக்களாய், நன்மைக்கு நேராக இணங்கக்கூடிய மக்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பழைய
மனிதனைப் போல தொடர்ந்து வாழாதபடிக்கு பழைய ஜீவன் சிலுவையில் அறையப்பட்டு அந்த ஜீவனை இழந்து உம்முடைய ஜீவனை பெற்று உம்முடைய ஜீவனை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக எங்கள் மாற்றுவதற்காக நன்றி. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு மாத்திரம் உண்டாயிருக்கட்டும். உயிர்த்தலின் வல்லமையினால் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், கொல்லப்பட முடியாத வெளிச்சம், அந்த வெளிச்சம் எப்பொழுதுமே உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி. அந்த உயிர்த்தலின் வல்லமையினால் உயிர்த்தலை பண்ணுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் ஒரு விளைவினும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.